गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் நாள், இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்றைய சித்திரை மாதம் 18ஆம் தேதி. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதிய நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு தொழில் முறைகள்ல புதிதான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா அதுல புதிய ஒரு விஷயங்களை புகுத்தலாம், புதிய முயற்சிகள் எடுக்கலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு தொழில் சார்ந்த இடங்கள்ல உங்கள் மீதான ஒரு கோபம் கொண்ட நபர்கள், இல்லைன்னா பொறாமை கொண்ட நபர்கள் எல்லாம் உங்கள் மீது ஏதாவது பிரச்சனைகளை சுமத்துறதுக்கான வழிகள் நிறைய இருக்கின்றது. அவர்களிடமெல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வேலைகளால இன்னைக்கு நிறைய ஈடுபாடுகள் எடுத்து நீங்க செய்வீங்க. எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் நீங்க இன்னைக்கு அதிகமான ஈடுபாடுகள் எடுத்து செய்வீங்க. தொழில்ல இல்லைன்னா வேலைகள்ல உடன் பணிபுரிவோருடன் தேவையில்லாத கருத்து மோதல்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இன்னைக்கு தொழில் முறைகள்ல வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போற மாதிரியான எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு குல தொழில் எடுத்து செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழிலுக்காக நம்ம புதிதாக ஒரு வண்டி, மனை, இல்லைன்னா ஒரு வீடு, இந்த மாதிரி எல்லாம் கட்டிடங்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். அதன் சம்பந்தமான தேடுதல்கள், அதற்கான முயற்சிகள் இதுல எல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தொழில்கள்லையும் வேலைகள்லையும் அதிகமாக இருக்கும். தொழில் முறைகள்ல தைரியமாக இன்னைக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனித யாத்திரைகள் எல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா அதற்கான முயற்சிகள் இதுல எல்லாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல இருக்கிற முக்கியமான ஆவணங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. சிலருக்கு வாகன பணிகள் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். கட்டிட பணிகளில் ஈடுபடுவதற்கான எண்ணங்கள் கொஞ்சம் பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு தயாரிப்பு பணிகள்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடை தயாரிக்கும் பணிகள்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒப்பந்த தொழில்கள்ல ஈடுபடுறதுக்கான எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் இதுல எல்லாம் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தோள்பட்டை மற்றும் முழங்கால் பகுதிகளில் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. சில பேருக்கு பண்ணை வேலைகள், அதாவது கால்நடைகளை பராமரிக்கும் வேலைகள், இல்லைன்னா மீன் சம்பந்தமான வியாபாரங்கள், பலசரக்கு பிசினஸ், காய்கறி இல்லைன்னா பழங்கள் இதெல்லாம் ஒரு வியாபாரமா பண்ற மாதிரியான எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் சார்ந்த தொழில்கள் தொடங்கலாம். அதாவது தண்ணி மாதிரி இருக்கிற பொருட்கள் சம்பந்தமான தொழில்கள் தொடங்கலாம். ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கிறது, இல்லைன்னா தண்ணியவே பாட்டில் எல்லாம் அடைச்சி விற்கிறாங்க, அந்த மாதிரியான தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரி எல்லாம் எதுலையாவது ஈடுபடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணிகள்ல சில பேருக்கு இடமாற்றம் செய்வோமா, நம்மளுடைய வேலைக்கு கொஞ்சம் அந்த இடத்துல மாத்தினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் அலையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தொழில்முறை சம்பந்தமான மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருந்து தயாரிக்கும் வேலைகள்லையும் சில பேர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு வழிகள்ல சின்ன சின்ன அபராதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம அத எல்லாத்துக்கும் உள்ள மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். புதிய முயற்சிகளில் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக கவனங்கள் தேவை. புதிதாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது வேண்டாம். அதை இன்னொரு நாள் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய ஸ்பீடோட எல்லாமே வண்டிகள் எல்லாம் போகக்கூடாது. சாலை பகுதிகளில் நிதானமாக போறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பொருளாதார வரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். அது நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு இசை சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே தந்தையிடம் ஆலோசிக்கிறதுக்கான ஒரு வார்த்தைகள் இல்லைன்னா அதன் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் நீங்க அப்பா கிட்ட ஆலோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சம்பந்தமான நல்ல அறிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதையே ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அதையும் தந்தையிடம் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சேர்ந்து தொழில் தொடங்கும் எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதன் சார்ந்த முயற்சிகளில் இறங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மேல் அதிகாரிகளுடைய நட்புகளும் ஆதரவும் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிதாக மேலதிகாரிகள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இறை சார்ந்த பயணங்கள் ஏதாவது போகிறதுக்கு மாதிரியான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் தைரியமாக முடிவெடுக்கும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வெளிநாட்டு உறவுகளின் வழி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு வழிகள்ல உங்களுக்கு ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு வீக்கம் கட்டி இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்னால சில அவதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் உள்ளோருக்கு சொத்துகள் வாங்கும் எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அங்கேயே ஏதாவது நம்ம நிறைய அமௌண்ட் வச்சிருக்கோம், இதை இங்கேயே நம்ம ஏதாவது ஒரு இடமா வாங்கலாம், இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அது மாதிரியான ஒரு ஒரு கட்டிடங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தெய்வ திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சார்ந்த பணிகள்ல இன்னைக்கு அதிகமான ஈடுபாடுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். தீர்த்த யாத்திரை போகக்கூடிய முயற்சிகள் இல்லைன்னா பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருக்கிற கோவிலுக்கு போகலாம், அங்க ஒரு ஆறு இருக்கு, அங்கெல்லாம் குளிச்சுட்டு, கடல் இருக்கு குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிடலாம். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வீட்டுல எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீண்ட பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் குறித்து தந்தையிடம் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் இன்னைக்கு அதிகமாக செய்வீங்க. அதன் சார்ந்த ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எங்கேயாவது நீங்க ஒரு ஒரு 2 பேருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி தர்ற மாதிரியான எண்ணங்கள் கூட வர்ற மாதிரி இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இரக்க குணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய இரக்க சிந்தனையினால நீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு உதவுற சூழ்நிலைகள் இருக்கும். மனநிலை இன்னைக்கு தெளிவாக இருக்கும். எந்த ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் சரியா முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகார பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூர்வீகத்தில் உள்ள பொருட்களோ பொன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்திகள் எல்லாமே பெருகும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல்களாக இருக்கும். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம்.
மனதளவுல ஒரு தடுமாற்ற உணர்வு, பய உணர்வு, பதற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள் இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது எல்லாமே பண்ணலாம். புதிதான தொழில் முயற்சிகள்ல ஈடுபட போறீங்கன்னு சொன்னா அதையுமே இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய துறை சார்ந்த ஆராய்ச்சி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா இதுல எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான உடல்நல பிரச்சனைகளாக நீங்க மருத்துவமனைக்கு ஆலோசனைக்கு போறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம நினைக்காத ஒரு விஷயத்துல இன்னைக்கு செலவினங்கள் வரும். நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் சார்ந்த உடல் நல பிரச்சனைகள் கொஞ்சம் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. நீர் சார்ந்த பகுதிகளில் வேலை செய்யும் போதும் நம்ம அதிக கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. மன அளவிலான துன்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்களே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்குவீங்க. அன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்ததே, இந்த மாதிரி நடந்ததே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எப்பயோ நடந்ததை கூட நம்ம விடாம அதையே நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பகைவர்கள் வழியில ஆபத்துகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் விவாதங்களை முடிந்தளவு கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள்ல யோகமான காலமாக இன்னைக்கு இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அது ஏதாவது பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனங்கள் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. வேலை கிடைக்காத நிலையில ஒரு ஒரு கவலையான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நோய், கடன் இதன் குறித்த வருத்தமான ஒரு சூழல் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. நம்ம எங்க போனாலும் பொருட்களை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அலர்ஜி, ஞாபக மறதி இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உண்ணும் உணவுகள்ல அதிக கவனங்கள் தேவை. நம்ம சேராத உணவுகளை முடிந்தளவு எடுத்துக்காம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. பராமரிப்பு வேலைகள்ல உயிரினங்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பறவை, விலங்கினங்களை நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம், பராமரிச்சுட்டு இருக்கோம். பெரிய பண்ணைகளா இல்லைனாலும் வீட்டிலேயே வச்சு பாதுகாக்கிறீங்க அப்படின்னாலுமே அதன் மீதான கவனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. நம்ம டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம எந்த ஒரு மருந்துகளையும் எடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது நிதானமாக, கவனமாக செயல்படுறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. பேசுதலின் போதும் நமக்கு நிதானங்கள் அதிகமாக தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தன வரவுகள் உண்டு, செலவினங்களும் உண்டு. அதனால நம்ம கையில ஒரு பணம் நிற்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு திடீரென வெளியூர் பயணங்கள் இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதான தொழில் முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் பண்ணலாம். வரன் குறித்து பேச போறீங்க. இன்னைக்குதான் முதல் தடவைன்னு சொன்னாலும் அதுலயுமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஏதாவது போக விரும்புறீங்கன்னு சொன்னா அதை இன்னைக்கு பண்ணலாம். ஒரு வரன் பார்க்க போற மாதிரி பயணங்களாக இருக்கலாம். இல்லைன்னா தொழில்முறை, வியாபார ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும் நீங்க இன்னைக்கு போகலாம். ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபட போறீங்கன்னு சொன்னா தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள்ல முடிந்தளவு இன்னைக்கு ஈடுபடுவதை தவிர்ப்பதே மிகவும் நலமான ஒன்று. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர்.
கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணமான கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஏதாவது ஒரு பிரச்சனையினால நம்ம பெரிதா பேசிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேசும்போது இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் தேடும் விஷயங்களாக நம்ம பயணம் போகலாம், இல்லைன்னா நம்மளுடைய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக பொருள் வாங்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களாக நம்ம அதற்கான பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவில் இல்லைன்னா நண்பர்கள் வழியில நீங்க வரன் தேடுறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த பயணங்கள் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமனார் வழியில செல்வ வரவு, பொருள் வரவு இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாமனார் வழியில இன்னைக்கு பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம மருத்துவ தீர்வு எடுப்போமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், அத இல்லைன்னா அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவ ஆலோசனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டு போவோமா, நம்ம இந்த கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல திருமண சம்பந்தமான செலவுகள் இருக்கு, இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களுக்காக நம்ம பேங்க் லோன் கேட்டு போவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில சொத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவி வழியில பொருளாகவோ சொத்தாகவோ ஏதாவது ஒரு வரவு வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வாசனை பொருட்கள் வியாபாரம் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தயிர், இனிப்பு சம்பந்தமான பானங்கள் இதெல்லாம் விற்பனை பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு விற்பனை நல்லபடியாக போகும். அது இல்லைன்னா சில பேருக்கு இந்த விற்பனைகள்ல ஈடுபடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக நம்ம நன்கொடை வழங்குகின்ற சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர் போகிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. பட்டம், பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஆதாயங்கள், உதவிகள் இது ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களை பராமரிக்கும் உறவினர்கள் ஏதாவது புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பழகி பிரிந்தவர்களுடைய சந்திப்புகள் ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதேச்சியா நம்ம அவங்கள பாத்திரலாம், வெளியில எங்கேயாவது போய் கொண்டு இருப்போம், பழகி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம இருந்து விலகினவங்கள நம்ம இன்னைக்கு சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யக்கூடாது. தொழில் சம்பந்தமான விஷயங்களாக ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா அதையும் கடன் வாங்கி இன்னைக்கு செய்யக்கூடாது. முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நின்று போன வேலைகளை நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஊடாலையும் நின்று போச்சு அப்படிங்கிற வேலையில நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் சாதகமா முடியணுமோ அதை எல்லாமே நீங்க இன்னைக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேலை எனக்கு ஃபேவரா முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாமே நீங்க இன்னைக்கு தொடங்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் கவனங்கள், நிதானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவை. நம்மளாக ஒரு கண்மூடித்தனமாக பேசிட்டு பின்னாடி வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சினால் வந்த காயங்கள் ஆறாது. அதனால பேசும்போதே கொஞ்சம் நிதானமாக இருந்துறது ரொம்பவே நல்லது. வீணான கருத்து மோதல்கள் எல்லாம் கலந்து கொள்ளாம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இன்னைக்கு உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான காய்கறி கடை, பழக்கடை, மளிகை சம்பந்தமான பொருட்கள் விற்பனை, நீர் சார்ந்த பொருட்கள் விற்பனை இதுல எல்லாமே கொஞ்சம் ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது லோன் வாங்குவோமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குகின்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் என்னன்னா புதிதான எண்ணங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு மன அளவிலான வருத்த நிலை கொஞ்சம் இருக்க
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகள், விவசாயம், வியாபாரங்கள் இதுல எல்லாமே ஒரு கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்களில் எல்லாம் எதிர்பாராத செலவினங்கள் இன்னைக்கு இருக்கும். நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போயிருப்போம். ஆனா கூடவே கொஞ்சம் செலவாகுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆலோசனை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க நடக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. தாய்க்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது சிறிது சிறிதாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் மீதான கடன் வாங்கும் சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நகை வச்சிருக்கோம். இல்லைன்னா நம்ம வண்டி மேல வாங்கலாம். ஒரு கடன் வாங்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. நீர்நிலைகளுக்கு அருகில் எல்லாம் இருக்கும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஒரு சிலருக்கு தாயுடன் சிறு சிறு சண்டைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன வருத்தங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நம்மளே வந்து நான் உள்ளவே குழம்பிட்டு இருக்கிறதுக்கு, இல்லைன்னா வந்து நிறைய வெறுப்பு சூழ்நிலைகளை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ண விரும்புறீங்கன்னா, அதை வந்து இன்னைக்கு செய்ய வேண்டாம். தாய் வழி உறவினர்கள் வழியில சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வரவுக்கு மேல் செலவினங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உடல்நல குறைவுகளுக்கு மருத்துவமனைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத பகைமை உணர்வு, விரோதங்கள் இதையெல்லாம் வளர்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கின்றது. பொருட்கள் மீது கவனங்கள் தேவை. நம்ம வெளியே வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமான முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பொருள் ஏதாவது திருடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்மாமாவிற்கு ஏதாவது சிறு செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலைகள்ல இடர்கள், ஊடால வீண் அலைச்சல்கள் இல்லைன்னா ஊடால நிக்கிற மாதிரியான ஒரு இடர்பாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சகோதரரோடு சிறு சிறு கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏற்கனவே கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அதை விரைவில் அடைச்சிடுறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னு சொன்னா அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுகளோடு ஏதாவது வழக்குகள் இல்லைன்னா பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புதிதான தொழில்கள் எல்லாம் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. சாலை பகுதிகளை கடக்கும் போது அதிக கவனங்கள் தேவை. தொழில்முறை சம்பந்தமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களா இருக்கீங்கன்னா தகுந்த பாதுகாப்பு கவசத்தோடு வேலை செய்யறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்திகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் இல்லைன்னா குலதெய்வ வழிபாடுகள் செய்யற மாதிரியான எண்ணங்கள், மாமன்மார் உறவுகள் இவங்களோடு ஏதாவது சந்திப்புகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா பயணங்கள் இந்த வழிகள்ல போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த தகுதி தேர்வுகள்ல நிறைய நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய துறைகள்ல அனுபவ அறிவும் அறிவாற்றல் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொற்பொழிவுகள், கதா காலட்சேபம் இது எல்லாமே வந்து நீங்க கேட்கறதுக்கோ இல்லைன்னா பேசுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது
ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா போகலாமா, இல்லைன்னா இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்லாம் பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுக்கான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல கொஞ்சம் உறுதியோடு காணப்படுவீங்க. இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி பிள்ளைகளுக்கு இது வேணும், இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை, நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் அனுப்பலாம், இந்த விஷயம் தான் உனக்கு வரமாட்டேங்குது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் அனுப்பலாம், இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. ஆன்மீக மந்திரம் ரீதியான விஷயங்கள்ல இன்னைக்கு புதிதாக கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூஜைகள்ல, பிரார்த்தனைகள்ல இதுல எல்லாம் கலந்து கொள்கின்ற சூழலும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. போட்டித் தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான எண்ணங்கள் உங்களோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தந்தைக்கு இதயம் சார்ந்த விஷயத்துல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. முழங்கால் பகுதிகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்கால சேமிப்புகள் குறித்து முக்கியமான முடிவுகளை ஆலோசிக்கின்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம எதிர்கால சேமிப்புக்காக நம்ம இந்த முறைகளை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்லாம் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அம்பிகைகளின் திருத்தலங்களுக்கு போற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த அம்பாள் கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கோம், இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பரம்பரை பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக நட்புகள் அறிமுகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலை நயமிக்க பொருட்கள் ஏதாவது வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விருந்து உணவு தயாரிக்கின்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். யாராவது ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நம்மளே நார்மலாகவோ வீட்டுல இருக்கோம் அப்படின்னாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக விருந்து சம்பந்தமான சாப்பாடுகள் மாதிரியான ஒரு சமைக்கும் உணவுகள் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நன்மைக்கான முயற்சிகள்ல இன்னைக்கு நிறைய எடுப்பீங்க. புதிதான முயற்சிகள், தொழில் ரீதியான விஷயங்களாக, இல்லைன்னா உங்களுக்கு குறித்த முக்கியமான முயற்சிகள் இதெல்லாமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம புதிய முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர ஈடுபட முடியாது. அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துடுறது ரொம்பவே நலமான ஒன்று. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்களாக நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்க, இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுறீங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். புதிதாக தொழில் முயற்சிகள் ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இன்னைக்கு செய்யலாம். அதன் வழியில லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் போகக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். குறிப்பாக அம்பிகைகளின் திருத்தலங்களுக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு மன அளவிலான சிறு கவலை நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி படிப்பவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு துறை ரீதியான ஞானம் நிறையவே இன்னைக்கு இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலை ஒருமைப்பாடுக்காக நீங்க இன்னைக்கு தியானம், யோகா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதற்கான மருத்துவ உதவி, ஆலோசனைகள் இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஏதாவது சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் வழியில சிறு சிறு மன கவலைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொத்துகள், பொருட்கள் மீதான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. எல்லாத்தையும் நம்ம சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த மாதிரி
அழகான ஒரு சிந்தனைகள் இருக்கும். நமக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் வீடுகள்ல. வண்டினா இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வீட்ல இருக்கணும். இந்த மாதிரி கற்பனைகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான சிந்தனைகளோடு நம்ம இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே கொஞ்சம் புதுப்பிக்கின்ற எண்ணங்களும் வரும். கொஞ்சம் அழகாக மாத்தலாம். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வைக்கலாம். கலர்ஸ் எல்லாம் மாத்தலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், மளிகை சம்பந்தமான விற்பனைகள், நீர் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை, நீரையே விற்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி விற்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், மீன் சம்பந்தமான விற்பனைகள், இதுல எல்லாம் கொஞ்சம் எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பண்ணை விவசாயம் இல்லைன்னா கால்நடைகள் வச்சு பராமரிச்சு அதன் மூலமான விற்பனைகள் இதுல எல்லாம் ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொன் பொருள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களோ இல்லைன்னா புதிதாக ஆபரணங்களோ வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கவிதை, கட்டுரை, கதைகள் இதுல எல்லாமே வந்து இன்னைக்கு கற்பனை வளங்கள் அதிகமாக இருக்கும். இதுல எல்லாம் இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலை ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழி லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் இது எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதாக வேலைக்கு சேர போற இன்னைக்குதான் அப்படின்றவங்களும் இன்னைக்கு வந்து நீங்க சேரலாம். அதுல வந்து சீக்கிரமாக முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் முயற்சிகள் ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இன்னைக்கு வந்து தாராளமாக பண்ணலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏதாவது போக போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போகலாம். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியான பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு நீங்க அதையெல்லாம் பண்ணலாம். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதன் ரீதியான பயணங்களும் இன்னைக்கு நீங்க போகலாம். இந்த மாதிரி பயணங்கள் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். கேஸ் எல்லாம் இன்னைக்கு போட வேண்டாம். நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது. அடுத்தவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். நமக்கு வந்து பெரிதான வெற்றிகள் எல்லாம் கிடைக்காது. புதிதாக வேலைக்கு இன்னைக்கு சேர போறேன்னு சொன்னா இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை எதையுமே இன்னைக்கு பண்ண வேண்டாம். இதுல எனக்கு லாபம் கிடைக்கணும், இதன் வழியில எனக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படிங்கிற வேலைகளை இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிக்காம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தைரியம், வேகம், வெற்றி என எல்லாமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த வேலைகள்லையுமே இன்னைக்கு துணிச்சலாக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் உங்களுக்கு நிறைய இருக்கும். இசை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு இசை சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கும் சூழல்கள் நிறைய இருக்கும். இளைய உடன்பிறப்புகள்ல இளைய உடன்பிறப்புகளோடு சிறு மனக்குழப்பங்கள் ஏதாவது அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வு ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நாட்டங்கள் நிறைய இருக்கும். வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை இல்லைன்னா படிப்பு ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய ஸ்கூல்னாலயோ ஸ்கூல்ல இன்னும் நிறைய நமக்கு முன்னேற்றங்கள் தேவை. இல்லைன்னா வேலைக்கு நம்ம போற தூரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல எங்கேயாவது பார்க்கலாம். இந்த மாதிரியான இடமாற்ற சிந்தனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உபதேசிக்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய உபதேசங்கள் அடுத்தவர்களுக்கு இன்னைக்கு நிறைய சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த விஷயத்த இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் எடுக்காதீங்க, இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது நமக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. எழுத்து துறைகள்ல கட்டுரைகள், கவிதை, கற்பனைகள், கதைகள் இதெல்லாம் எழுதக்கூடிய எண்ணங்கள், ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய கற்பனை திறன் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
மனநிலையில சற்று குழப்ப நிலை இன்னைக்கு இருக்கும். அதனால உங்களுடைய முடிவுகள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும், முன்பு நடந்த விஷயங்களை எண்ணி மனநிலையில வருத்த நிலைகள் இருக்கும். ஏற்கனவே என்னைக்கோ நடந்தத நினைச்சு இப்பயும் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாத விஷயங்கள செய்யாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா தைரியமா ஏதாவது ஒரு செயல செஞ்சுட்டு, அதன் வழியில நம்ம ஏதாவது துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. மனநிலையை முடிந்தளவு கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. ஏற்கனவே நடந்தத நினைச்சு வருத்தப்படாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. இறை வழிபாடு நெறைய பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறையும். யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா, ஓரளவு பிரச்சனைகள் குறையதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அதை பின்னாடி இன்னொரு நாள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்க போறேன், இல்ல கடன் வாங்கி இந்த மாதிரி வண்டிகள் வாங்க போறேன், அந்த மாதிரியான புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது. அதன் வழியில பெரிய துன்பங்கள் வரும். இல்லைன்னா அந்த கடனை அடைக்க முடியாம நம்ம பெரிய கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள் ஏதாவது எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இன்னைக்கு அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வேண்டாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேஸ் ஏதாவது போட போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போடலாம். சாதகமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால உங்களுக்கு எந்த வேலைகள் முக்கியமா இப்ப நடக்கணுமோ அதை எல்லாமே இன்னைக்கு நீங்க மூவ் பண்ணலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் விவாதங்கள் நிறைய இருக்கும். அதனால பேசும்போது அதிக கவனங்கள் தேவை. லூஸ் டாக்லாம் விட்டுட்டோம்னா பின்னாடி பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருந்தோம்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு பேச்சில் நிதானங்கள் தேவை. தேவையில்லாத பேச்சுகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சில காரணங்களுக்காக பொய் சொல்கின்ற சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உண்மையை நம்ம மறைச்சிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் பெருசாகாம நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுவை மிகுந்த குளிர்ந்த உணவுகள் இன்னைக்கு விரும்பி உண்ணுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கொஞ்சம் சரியாக கவனிச்சோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் நடக்காது. அதனால குடும்ப நிர்வாகத்தை நம்ம சரிவர கவனிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வஞ்சக நெஞ்சங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான், நம்ம என்னைக்காவது இவனை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சிடணும், இல்லைன்னு சொன்னா அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனையை அவனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வு எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாணவர்கள் எல்லாம் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்களை அதிகமாக கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய கடைபிடிப்பீங்க. இன்னைக்கு கலைகளில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம சீக்கிரமா இந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. நம்ம வெளியே எல்லாம் போறோம்னு சொன்னா அதிக கவனம் இருக்கணும். இல்லைன்னா வண்டிகள் எல்லாம் போறோம்னு சொன்னா ஹெல்மெட் அணிஞ்சு போறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக பண ஏற்பாடுகளை ஏதாவது பண்ணலாம். ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்களாக நம்ம வீட்டுல பசங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறத, இல்லைன்னா ஸ்கூல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பண ஏற்பாடுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு சார்ந்த செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும்.
புதிதாக அணிகலன்கள் வாங்குற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம இந்த மாதிரியான மாடல்ல வாங்கணும்னு நினைச்சோம். அது வந்து இப்ப பணம் இருக்கு. அப்ப போய் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அணிகலன்கள் எல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக ஆடைகள் வாங்கும் எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில பேருக்கு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளுக்கு பேச்சு ரீதியான ஆலோசனைகள் எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. நம்ம வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தானம், அன்பளிப்பு இது எல்லாமே வரும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு பொருட்களாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களாகவோ தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பற்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் செலுத்துறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளை எல்லாம் காணக்கூடிய ஒரு பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதுல எல்லாம் வந்து பணம் கொடுக்கின்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். காரியங்கள்ல எடுக்கும் காரியங்கள்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்லா சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகளில் எல்லாமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில்முறை பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. நம்ம வேலைகள்ல இந்த மாதிரி உடைகள் அணியணும், இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்லாம் அறிவுறுத்துறாங்கன்னா அதை சரிவர ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. தேவையில்லாத விபத்துகளை எல்லாம் தவிர்க்க முடியும். அதனால பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இன்னைக்கு தேவை. கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். குடும்ப நன்மைக்கான முயற்சிகள், அதற்கான செயல்கள் இதில் எல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் அதாவது வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா நண்பர்களோடு ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செல்வ வளங்கள் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் உழைப்பின் மூலம் முன்னேற்றமும் லாபமும் இன்னைக்கு நிறைய இருக்கும். செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன அளவில் திருப்திகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கும். தாத்தா இருக்கிறார்னா அவர்கள் வழியில ஏதாவது உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண முதலீடு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு பெயரும் புகழும் கூடும். இன்னைக்கு சிறு சிறு தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா குளிர்ச்சியான நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்தமாக முயற்சி செய்யும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம சுயமா வந்து இந்த வேலைகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு குல தொழில் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வேலை நமக்கு சரியா செட் ஆகல. நம்ம வந்து குலத்தொழிலை எடுத்து பண்ணலாம். வழி வழியா நம்ம இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த வேலையை எடுத்து செஞ்சோம்னா நமக்கு அதுல ஏதாவது பிளஸ் கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுல எல்லாம் ஈடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். பேச்சாற்றலால நிறைய ஆதாயங்கள் இன்னைக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கின்றது. உணவு முறைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தேவையில்லாத அச்சுறுத்தல்கள் ஏதாவது நமக்கு மறைமுகமாகவோ இல்லைன்னா நேரடியாகவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதுல எல்லாமே நீங்க வந்து பெரிதாக கண்டுகொள்ள வேண்டாம். முக்கியமான முடிவுகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. எந்த ஒரு விஷயத்துல நம்ம முடிவு பண்ணும் போதும் இன்னைக்கு நிறைய கவனத்தோடு செய்யறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. புதிதாக திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணமே ஆகாதவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்தேக உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு புதிதாக நட்புகள் எல்லாம் அறிமுகமாக கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தலைமுடி, தோல் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. அதாவது
வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்லபடியாக பேச்சுகள் இருந்தாலும், குடும்ப ரீதியிலயோ, நட்பு ரீதியிலயோ, உறவுகளுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா, நமக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தேவையில்லாத பேச்சுகள பேசிருவோம். நம்மளே ஒரு வந்து தவறான ஒரு பேச்சுகள பேசும்போது, அந்த உறவுகளை எல்லாம் திரும்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும்னா, கொஞ்சம் பேச்சுல இன்னைக்கு நிதானங்கள் தேவை. சில பேருக்கு வேலைகள் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறமா இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதுலலாம் நம்ம ஏதாவது இடமாற்றம் செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி வரன் வந்து அந்த ஊர்ல வேலை பார்க்குறாங்க, நம்மளும் அங்க போய் ஷிஃப்ட் ஆகி போயிரலாம். இந்த மாதிரியான சிந்தனைகள், எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கற்பனை எண்ணங்கள், கவிதை இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய மன சிந்தனைகள்ல. மனதிற்குள்ள சின்ன சின்ன ஏதாவது குழப்பங்கள் இருக்கும். இதை எடுப்போமா? அந்த முடிவுகளை எடுப்போமா? அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உடல் மற்றும் மனநிலையில மாற்றங்கள் உணரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்வுகள் எல்லாமே நடத்தக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயமும், பதற்ற உணர்வும், மனக்குழப்பமும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எடுத்து செய்யும்போது, அதுல சரிவர ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதனால இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவும் எடுத்து செய்ய வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதன் வழியில நமக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள் ஈடுபட போறீங்கன்னா, அதுவுமே இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, தொழில் முறைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள்ல எதிர்பார்க்காத செலவினங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ஒரு பயணங்கள் ஏற்படலாம். அதற்கான பண ஏற்பாடுகள்னால நமக்கு செலவினங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பலன் கருதாம உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் உதவி செய்யும் சூழ்நிலைகள் இருக்கும். யாருக்காவது நம்ம பண உதவியாகவோ இல்ல வேறு சில விஷயங்கள்லயோ நம்மளுடைய உதவிகள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுய தொழில்கள்ல செலவினங்கள் ஏதாவது ஏற்படலாம். உங்களுடைய சுயமான வேலைகள் சொந்தமா பிசினஸ் எல்லாம் பண்றீங்கன்னா அதுல ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகளோட தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வு நிலை, அயர்வு நிலை இல்ல இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் முடிந்தளவு இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுறது ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். உறவு முறைகளுக்குள்ள பிடிவாத நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதுல வந்து வரட்டு பிடிவாதமா இருப்பீங்க. அவங்க வந்து பேசட்டும், நான்லாம் பேச மாட்டேன். அவங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாத நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரியோர்களை எல்லாம் மதித்து நடக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மன அமைதியின்மையினால கொஞ்சம் துன்ப நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் கட்டி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அவசரப்படுத்துவாங்க. அவங்க வந்து சீக்கிரமா கடனை கட்டுங்க, லேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இல்லைன்னா எங்களுக்கு தேவைகள் இருக்கு, அந்த வேலைகளை எல்லாம் நாங்க முடிக்கணும், அப்போ பண தேவை இருக்கு, சீக்கிரமா கட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவசரப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீணான தகராறுகள்ல எல்லாம் நீங்க சிக்கிக்காம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தேவையில்லாத பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அதுல வந்து நம்ம மூக்க நுழைச்சு நாமளே தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தலையில போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. படிப்பு, வீடு இது சம்பந்தமான விஷயங்கள்ல இடமாற்ற சிந்தனைகளை ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. படிப்பு ரீதியாக நம்ம வேறு ஒரு
பள்ளி தேடி போகலாம், இல்லைன்னா காலேஜ் வந்து அதுக்கு பக்கத்துல வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா வீடு சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாம். அதாவது இந்த வீட்டுல வந்து பெரிதான பெரிய லாபங்கள் இல்லை, பக்கத்துல பெரிய நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் இல்லை, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு, நம்ம அப்ப அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் பகுதிகள்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுல எல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உணவு சார்ந்த விஷயங்கள்லயும் ஏதாவது செலவினங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக போட்ட ஒப்பந்தங்கள்ல எல்லாம் ஏதாவது பிரச்சனையினால முறிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தகவல் தொடர்பு தடைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்லயோ இல்லைன்னா வீடு சம்பந்தமான கணக்கு வழக்குகள்ல ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவு ரீதியான சமாதான பேச்சுகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல இன்னைக்கு வந்து சரியான முடிவுகள் எட்டப்படாத ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய அம்மா வழியில சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு நோய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான சம்பந்தமான ஒரு வியாதிகள்னால நமக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணி இல்லைன்னா சிறிய தொழில் இது ஏதாவது தொடங்குற போது அதனுடைய வழிகள்ல ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் மாமா வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படலாம். அவருக்கு ஏதாவது உதவி செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு செல்லும் வழிகள்ல செலவினங்கள் ஏற்படலாம். திடீர்னு நம்ம இந்த மாதிரி புறப்பட்டு போகும்போது அதன் வழிகள்ல எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரவுக்கு மேல் செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலன் ஆரோக்கியத்துல அதிக கவனங்கள் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக தொழில் முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அதை எல்லாமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்களில் எல்லாத்திலையும் இன்னைக்கு ஈடுபடலாம். பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எந்த விதமான பயணமாக இருந்தாலும், வரன் பார்க்கும் பயணமாக இருந்தாலும், தொழில்முறை வியாபார ரீதியான பயணமாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியான பயணங்கள் இருக்கலாம், இது எல்லாமே இன்னைக்கு போகலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு புதிய விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. கடன் வாங்கி செஞ்சோம்னா அந்த கடனை அடைக்க முடியாம துன்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடிந்தளவு புதிய முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு தந்தை வழிகள்ல லாபங்கள் ஆதாயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய செய்தொழில் குறித்த விஷயங்கள் எல்லாம் புதிதாக ஆரம்பிக்கலாம். அதன் வழியில ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபங்களும் உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு வேலைகள் மூலம் லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் வழியில லாபங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு அண்டை அயலார் வழிகள்ல உதவிகள் இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய உதவிகளும் சப்போர்ட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முழங்கால் பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாமனார் வழிகள்ல சொத்துகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தற்புகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நாமளாவே நம்மளை வந்து புகழ்ந்துக்கிறது நம்மளுடைய அழிவு பாதைக்கு வழிவகுக்கும். அதனால தேவையில்லாத தற்புகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கற்பனை திறன் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கற்பனைகள்னால நமக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். சில கதைகள் கவிதைகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதன் வழியிலையும் இன்னைக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒப்பந்த வழிகள்ல லாபங்கள் இருக்கும். ஏதாவது வேலை ரீதியாகவோ இல்லை வேறு சில விஷயங்கள்லயோ நம்ம புதிதாக ஒப்பந்தங்கள் போடும்போது அதன் வழியிலையும் நமக்கு ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரரின் வழியில ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவர் வழியில நமக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகளின் வழியில லாபங்கள் நிறைய இருக்கும்.
அந்த சொத்துகள் நமக்கு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். இல்லைன்னா அந்த பொருளை வித்து நமக்கான பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த வழிகள் எல்லாம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் பொருள் வரவு இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். பிரச்சனைகளுக்கான சமாதான பேச்சுகள்ல உடன்பாடுகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு எடுத்தோம்னு சொன்னா பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில நமக்கு நற்பெயர்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. கலைத்துறைகள்ல கொஞ்சம் நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல்லையும் ஈடுபட்டவங்களுக்கு அதன் வழியில லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சிற்பங்கள், ஓவியங்கள் இதெல்லாமே கொஞ்சம் இதன் வழிகள்ல உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேராசைகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் வழியில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளக்கூடாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. வரன் பற்றி பேச போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் பத்தி பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதை எல்லாமே நீங்க இன்னைக்கு மூவ் பண்ணலாம். புதிதா கேஸ் போட போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் ஓகே சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள்ல இறங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால தேவையில்லாம இன்னைக்கு பேச்சு எதுவுமே வச்சுக்க கூடாது. பேசும்போது கொஞ்சம் நிதானங்கள் இன்னைக்கு அவசியம் தேவை. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.